வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் லேட் ஆகிடுச்சு. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஞாயிற்றுக்கிழமையோட லீவ் விட்டு 11 நாள் முடிஞ்சது. திங்கக்கிழமை அன்னையிலேருந்து திரும்ப ஸ்கூலும் காலேஜும் ஸ்டார்ட் ஆகுது. பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் கூட்டிகிட்டு போய் விடணும் இல்லையா? கூட்டிகிட்டு போய் விடணுன்னா பஸ் ஏற்றி விட்டோம்னாவே சரி, அவளே போயிடுவாள். அதுவும் அவங்க ஹாஸ்டலில் கொடுக்குற டைமோட என்ன மட்டும்தான் அவள் ஒண்டியாக போக முடியும். இல்லைன்னா நம்ம தான் கூட்டிகிட்டு போயிட்டு விடணும் பர்மிஷன் கேட்டு. இன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பாப்பா வந்துட்டு ஊருக்கு கிளம்புறா இல்லையா? கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு பிரியாணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரியாணி செய்கிறதுக்காக புதினா தழையை மேலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டேன். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணியும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அவங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் சேர்த்தே செஞ்சுருக்கேன். குக்கர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கீரை பிரியாணி எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தம் பிரியாணியாக செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திரத்தை வச்சு செஞ்சிட்ருக்கேன். பரவாயில்லங்க, பிரியாணி வந்துட்டு நான் வீட்டில் நம்ம நார்மலாக சமைப்போம் இல்லையா? அந்த அரிசியை போட்டு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதில் இன்னும் பிரியாணி அரிசி போட்டு செஞ்சுருந்தேன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுமே சொன்னாங்க. இதுதான் வந்துட்டு நான் இப்போ அவங்களுக்கு கொடுத்து விடுறேன் பாக்ஸில் போட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊறுக்காய், எப்போவுமே ஊறுக்காய் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? இது வந்து நெல்லிக்காய் ஊறுக்காய் வீட்டில் செஞ்சது தான், மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க. இதில் வந்துட்டு மாங்காய் ஊறுக்காய் இருக்குது. இப்போ இது 3மே பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். பஸ் ஏற்றுறதுக்காக நான் தாங்க போயிருந்தேன். எங்கள் ஊரில் பெரும்பாலும் டைம் பிரகாரம் தான் பஸ் வரும், அடிக்கடி பஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால பக்கத்து ஊரில் தானிப்பாடி அப்படிங்கிற ஊரில் தான் கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றணும். அது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு டைமும் வராங்க இல்லையா? வரும்போதெல்லாம் தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊர் கொஞ்சம் சிட்டி, அந்த ஊரில் போயிட்டு தான் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே போயிட்டு வாங்கி கொடுத்து அங்கேவே பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவேன். ஃபேன்சி ஸ்டோரில் ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டு கிளிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ தேவைப்படுறத எடுத்துக்கிட்டாங்க. அது எடுத்துக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிட்டு ஸ்நாக்ஸ் வந்து மெயின் இல்லையா? அங்கேவே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. இருந்தாலும் இந்த நட்ஸ் வகையெல்லாம் பெரும்பாலும் நான் வாங்கி கொடுத்து விடுவேன் போகும்போது. ஒரு சிலது மட்டும் திராட்சை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில நட்ஸ் வகையெல்லாம், டேட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் 1, 2 தேவைப்படுறத 1, 2 வாங்கி கொடுத்து விடுவேன். டெய்லி அப்படி ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நிறைய ஹாஸ்டலில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலே நான் வந்துட்டு ஊருக்கு வந்தாவே இந்த கீரை வகையெல்லாம் நிறைய அடிக்கடி ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பேன். பசங்களை கூடவே வச்சிட்டு இருந்துட்டு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வெளியில் ஹாஸ்டலில் அப்படி இப்படின்னு விடும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுக்கு படித்தாகணும் இல்லையா? அதனால் நம்மளால் கூடவே வச்சுட்டு இருந்தும் படிக்க வைக்க முடியல. படித்தாகணுங்கிறதுனால ஒரு சில இந்த மாதிரி வெளியில் போய் தங்க வேண்டியது தான் வருது சூழ்நிலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு மனசை கொஞ்சம் தேற்றிக்கிட்டு கொண்டு போயிட்டு விட வேண்டியதாக தான் இருக்குது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியசாலி தான் அவங்க அப்பா மாதிரியே. அதனால் கொஞ்சம் அந்த அழுவுறது, ஒரு சில பசங்கள்லாம் நிறைய வெளியில் கொண்டு போய் விட்டதும் டெய்லி அழுதுட்ருப்பாங்க. ஆனால் இவள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். இருந்தாலுமே கொஞ்சம் லாங் ஆகுது வர்றதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி பேசுவாள் டல்லாக. அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்து போனான்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவான். இப்போ போனால் திரும்ப பொங்கலுக்கு தாங்க வருவா ஊருக்கு. எங்கள் ஊர் சைடு பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? பாருங்கள், இது வந்து மாட்டுக்கு வந்துட்டு கயிறு, கலர் கலராக கயிறெல்லாம் திரித்து மாடு ஆடு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் மாட்டு பொங்கல் வைப்பாங்க இல்லையா? அப்போ இந்த கயிறெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. கயிறெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அங்கே ஒரு கடையில் வந்துட்டு அதை பார்த்தேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அடுத்ததாக நான் வந்து இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றலை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை காமிச்சிருப்பேன். தானிப்படி அப்படிங்கிற ஊரோடைய பஸ் ஸ்டாண்டு. அது வந்து எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்க ஊர்.
இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ஸ்டாப், கொஞ்சம் சிட்டிலாம் நிறைய ஸ்டாப் இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்பில் சரி பக்கம் இருக்கிறதுனால நம்ம இதிலே ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் போல் வெயிட் பண்ணதும் பஸ்ஸும் வந்துடுச்சுங்க. அவளை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். வரும்போது 2 பேரும் வந்துட்டு ரிட்டன் வண்டியாக போகும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. இருந்தாலும் கிளம்பிட்டேன் நான். வீட்டுக்கு போயிட்டு செடிங்களுக்கு இன்னும் தண்ணி விடலையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தா, நம்ம திராட்சை செடி காயெல்லாம் சுருங்கி போயிருக்குங்க. திராட்சை செடிக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி தண்ணி விடணும் போல. என் தம்பி வந்து பார்த்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னா, "ரோஜாப்பூ செடியெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நீ தண்ணிய வந்துட்டு டெய்லியும் விடாதக்கா. 2 நாளைக்கு ஒரு டைம் நல்லா அடி ஈரம் வரைக்கும் காயட்டும். அப்புறமா லேட்டா ஆகி தண்ணி விடு. கொடி வந்துட்டு நல்லா வதங்கட்டும். கொடியா இருந்தாலும், செடியா இருந்தாலும் நல்லா வதங்க விட்டு அப்புறமா தண்ணி விடுன்னு" சொன்னான்னு சொல்லிட்டு நான் தண்ணி விடல. பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி காயே அப்படியே சுருங்கி போயிருக்குங்க. எனக்கு பார்த்தது, "இது என்னடா இது இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்களேன், நான் தண்ணி விடும்போது மிச்ச செடியெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் திராட்சை கொடி காய் வரைக்கும் ஒரு மாரி சுருங்கி போயிருந்தது. தண்ணி விட்டா அது திரும்ப எப்படி சுருங்கி போயிருக்கு பாருங்கள். இலையெல்லாம் கூட தொங்கி போயிருக்கு. தண்ணி விட்டால் சரியாகுமா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே தண்ணி விட்டேன். தண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு திரும்ப பார்க்குறேன், செடியெல்லாம் நல்லாவே தெளிஞ்சு போயிருக்குங்க. தண்ணி வந்துட்டு திராட்சை கொடிக்கு ரொம்பவே முக்கியமானது போலங்க. காயுமே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த நீர் கோத்துக்கிட்டு பழையபடி காய் நல்லாவே இருக்குது. காய் சுருங்கினத பார்த்ததும் நான் ஒரு செகண்டு பயந்துட்டேன். ஆனால் திரும்பவும் இந்த நிலமையில பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்பா, இந்த குரங்குக்கு கிட்ட இருந்து காப்பாற்றி காப்பாற்றி வச்சுட்டுருக்கேன். இது என்னடா இது சுருங்கி போச்சே அப்படின்னு பயந்தேன். திரும்ப தண்ணி விட்டு திரும்ப தெளிவானதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது, பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி திராட்சை செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பனி, ஈரம், மழை நாள் இந்த மாரி நாளுக்கு தான் வந்து அது செட் ஆகும் போல். வெயில் நாளுக்கு செட் ஆகாது. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். வெயில் நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பழம்லாம் கட் பண்ணிட்டு விட்டோம்னா, திரும்பவும் மழை நாள் ஸ்டார்ட் ஆகும்போது தான் பழம் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபுல் மாடி தோட்ட வியூ இதுதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.